ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த மழை குளிருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இஞ்சி குழம்பு தான் பண்ண போறோம். பொதுவாகவே இந்த சீசன்ல அப்படின்னா எல்லாருக்கும் இந்த சளி பிரச்சனை, த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. இந்த குளிர் அப்படின்னால நம்ம மிளகு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நிறைய சேர்த்துப்போம் இல்லையா. இது எல்லாமே சேர்த்து நம்ம இன்னைக்கு ஒரு குழம்பு பண்ண போறோம். இந்த சீசனுக்கு இது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இஞ்சி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 5-6 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். எல்லாம் நல்லா வறுபட்டு எள்ளு பாருங்கள் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 இன்ச் இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். தேங்காய், இஞ்சி எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். நம்ம போட்டிருக்க பருப்பு நல்லா செவந்து வரட்டும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கணும். 7-8 பல்லு பூண்டையும் அதையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும், தீய விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயமும் பூண்டும் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நான் மறந்துட்டேன், நீங்கள் தாளிக்கும் போதே பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடும். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு, நல்லா ஜூஸியாகவும் ஆயிடுச்சு. நல்லா பிரைட்டாக கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆப்ஷனல் தான். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணதுமே பாருங்களேன் எவ்வளோ நல்லா பிரைட்டான ஒரு கலர் வந்துடுச்சு. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். எல்லாமே சூப்பராக நல்லா வதங்கியாச்சு. பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச புளியில் ஒரு 200 ml தண்ணியை கலந்து நம்ம நல்லா புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கணும். இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதித்து இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும். புளி தண்ணி நல்லா கொதிச்சாச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி அதையும் கலந்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதுவும் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும். பாருங்கள் எவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு எதுவும் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலை அப்படின்னா கூட மிளகாத்தூளோ இல்லை சாம்பார் தூளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி ஓகே அப்படின்னு நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நம்ம திக்காக பண்ணிக்கலாம். இது ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். ஈவன் நம்ம தோசை அதுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சிங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் வெல்லத்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த வெல்லத்தூள் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா பேலன்ஸ் ஆகும். ஏன்னா அதில் புளி காரம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட இஞ்சி குழம்பு சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரைஸோட மட்டும் இல்லைங்க, தோசை இட்லி அதோடய சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. சில கொதிக்கும் போதே ரொம்ப நல்லா வாசனையாக இருந்தது. அட்டகாசமாக இருக்குங்க. இஞ்சி டேஸ்ட்டு தனியாக நல்லா தெரியுது. அந்த மிளகு ஜீரகம் இந்த லேசான ஒரு புளிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.